ஹே மை உறவுகளே, இன்னைக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான மன்வாசனை சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்றத டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு வழியாக எல்லா சம்பிரதாயமும் முடிஞ்சு 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு திரும்ப அவங்க வந்து சாப்பிட்றதுக்கெலாம் வராங்க. அங்கேயுமே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிலாம் விட்டுக்கிறாங்க. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன, அவங்கள தான் ரூமுக்கு தான் அழைச்சிட்டு போகிறாங்க. 2 பேரையுமே கொண்டுட்டு போய் ரூமுக்கு வந்துட்டு அவங்க ரூம் வந்து மேலே இருக்குமா, ஸோ அவங்கள வந்துட்டு கொண்டு போய் விட போகிறாங்க. அப்போது ஆனந்தி மட்டும் உள்ளே போயிடுறா. உடனே நம்ம தம்பி தான் வெளியில் நிற்பானா. அப்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்தாங்க அண்ணன் இந்த ரோஸை வந்து அன்னிக்கு கொடுங்கன்னு சொல்கிற கேப்பில் நம்ம தம்பி கதை அடைச்சிடுறான். உடனே சரி அதை வாங்கிட்டு திரும்பினா போட்டிருக்கு. இவனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ இவன் வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே இவங்க எல்லாருமே நாங்கள் போகிறோம்ப்பா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி இவனை கலத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. உடனே இங்கே தம்பி எல்லாரும் கீழே வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சிவ் வந்துட்டு டேய் தம்பி அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். உடனே என்னென்ன அப்படின்ற மாதிரி இவனுமே பார்ப்பான். உடனே இங்கே வா உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டதுக்கப்புறம் ஒழுங்காக கீயை கொடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, கீயா என்கிட்ட எங்கே இருக்குது, எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இப்போ நீ தரல அவ்வளோதான், உனக்கு கல்யாணமே நடக்காதுடா அப்படின்ற மாதிரி இவன் சொன்னோடனே இவனுமே பயந்து போய் இந்த இதுக்கேண்டா இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற, என்னண்ணே நீ அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா அவன் கூட சேர்ந்துட்டு. உடனே இவனுமே கொடுத்துட்டு கீழே இறங்கிடுவான். இவன் ஒரு வழியாக அந்த கதவையுமே திறந்துட்டு ரூமுக்குள்ளே அப்பாடா அப்படின்ற மாதிரி உள்ளே போவாங்க. உள்ளே போனதுக்கப்புறமாவே நம்மளுடைய ஆனந்தியை தான் தேடுவான். ஆனந்தி ஒரு ஓரமாக நின்றுட்டுருப்பா. அவள் ஏற்கனவே செம்ம பயத்தில் தான் நின்றுட்டுருக்கா. என்ன பயம்ன்றதை அவளால் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல அப்படின்ற மாதிரி. இவன் நல்ல சந்தோஷமா நிறைய கனவுகளோட நம்ம சிவ் கதவை பூட்டிட்டு உள்ளே வரான். அவனுக்கு அந்த ரூமையெல்லாம் பார்த்துட்டு செம்ம சந்தோஷமாக இருக்குது. நம்ம ரூமா இது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பெட்லலாம் ஹார்ட் சிம்பிளில் நமக்கு ரோஸ்லாம் போட்டு காட்டுறதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்க. உடனே அவளை போய் இவன் வந்துட்டு அப்படியே தோல் மேலே கை வச்சு பார்ப்பானா. இவன் உடனே அழுகிற மாதிரி நின்றுட்டு இருப்பா. இவனுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுட்டு என்னாச்சுமா ஏமா அழுகிற அப்படின்ற மாதிரி கேட்பானா. அப்போ ஒன்றுமே சொல்ல மாட்டா. சரி வா வந்து நீ வந்துட்டு முதல்ல உட்காரு அப்படின்ற மாதிரி பெட்டில் வந்து உட்கார வைப்பான். அவளை அப்படி உட்கார வைக்கும்போது கூட அவளுக்கு வந்துட்டு அந்த கை வந்து அந்த ரோஜா மேலே படும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது போல். உடனே அந்த கையை வந்து நவுட்டிக்கிறா. அந்த இதில் இருந்து என்னாச்சு ஏன் இப்படி இருக்க அப்படின்னோடனே அப்போவுமே அவள் ஒன்றுமே சொல்லாமல் இருப்பாளா. உடனே இவள் வந்துட்டு அழுகிறத ரொம்ப அழகவே ஆரம்பிச்சிருவா. உடனே கை துண்டை கொடுத்துட்டு முதல்ல நீ இந்த கண்ணத்தோட என்ன பிரச்சனைன்னு தெரியல, நீ சொன்னாதானே எனக்கு தெரியும், ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணது உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி இவனுமே கேட்பானா. உடனே அதுக்கு இவன் அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆசைப்பா. உடனே நல்ல வேலை கல்யாணம்லாம் முடிஞ்சு இப்போ வந்து சொல்லிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், நானே இதாகிருப்பேன் அப்படின்ற மாதிரி இவனும் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பான். உடனே இவளுமே வந்துட்டு அங்கே என்ன நடக்குன்னே தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருப்பாளா. உடனே நான் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவானா. உடனே நான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோன்னே நான் பாத்ரூமில் போய் பண்ணிட்டு வரேன், நீ இங்கே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே போயிட்டு ட்ரெஸ் ரூமில் போயிட்டு ட்ரெஸ் தான் வந்து மாற்றிட்டு வெளியில் வந்து நின்றுட்டு நான் கதை திறக்க போகிறேன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பான். இவன் வந்து சவுண்டே விட மாட்டா. ஆனந்தி நான் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே வந்துட்டு அப்படியே பொறுமையாக மெதுவாக அப்படி கதவுல இருந்து திறந்து பார்ப்பானா. அங்கே பார்த்தா படுத்துருக்கிற மாதிரி தெரியும். உடனே இவளுமே திறந்து பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருப்பான். நம்ம ஆனந்தி சரி ஓகே இவளை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தொட வருவான். அதுக்கப்புறமா வந்துட்டு சரி தூங்குறாளேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு சும்மா அவளுடைய முடியை மட்டும் அப்படி கோதி விட்டுட்டு இருப்பான். கோதி விட்டுட்டுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா சரி நம்மளும் வந்துட்டு போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு முன்னால் அவளுக்கு வந்து போர்வையால் அவளை போற்றி விட்டுட்டு இவன் பக்கத்துலேயே இருந்துட்டு இனிமேல் இந்த முகத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்றத நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லதெல்லாம் நடக்கலைன்னா என்ன, நீ என் கூடயே இருக்கியே அது போதும் அப்படின்ற மாதிரி இவனுமே அதை வந்து அவனுக்குள்ளேயே பேசிட்டு சேரில் தான் ஏத்தாப்பில் உட்காந்துட்டு அவளை பற்றி பார்த்துட்டே இருக்கான். ஆனால் அவனுக்கு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் காலையில் ஆகிடுது. அப்புறம் அவள் தான் முதல்ல எந்திரிச்சதுக்கப்புறமா பார்க்குறா. அவன் வந்துட்டு சேரில் அப்படி பாவம் போல் தூங்கிட்டு இருப்பான் முடுங்கி. அப்போ உடனே இவளுமே பார்த்துட்டு அது ஒரு அலாரத்தினால தான் எந்திரிச்சிருப்பாங்க 2 பேருமே. அப்போ உடனே அந்த கையில் இருக்கிற வாட்சை போய் ஸ்டாப் பண்ணலான்ட்டு போவாளா. அதுக்கப்புறம் அவனே எந்திரிச்சதுக்கப்புறம் ஐயோ நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க அலாரம் அடிச்சிச்சு அதனால தான் ஆஃப் பண்ண வந்தேன் மாதிரி இவளுமே சொல்லுவா. உடனே இவனுமே பரவாயில்ல காலையில் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவனுமே முழிச்சுப்பான்.
முழிச்சதுக்கப்புறமா அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டுருப்பான். அவன் அப்படியே என்னமோ கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே அவளையே ரசிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் உடனே போயிட்டு தலை வாடுறதுக்காக தலை வாரிட்டு எவ்வளோ நேரம் அப்படியே உட்காந்து பார்க்குறதா ஒரு தேசம் போய் குளிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவன் என்ன பண்ணுவான், படார்னு இவளுக்கு பின்னால் வந்து நின்றுப்பான். பின்னால் வந்து நின்றுட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்டு இதெல்லாம் நிஜமா கனவா அப்படின்ற மாதிரி இவனும் அவளை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே வந்துட்டு கனவுலாம் ஒன்றும் இல்லை, அப்படி சரி பேசிகிட்டு இருக்கும்போதே நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றத பார்த்தா ஒரு பட்டனை அமுக்க சொல்லுவான். உடனே அந்த பட்டனை அமுக்கின உடனே அப்படியே ஒரு தேரை தாங்க ஓப்பன் ஆகும். அந்த தேரைக்குள்ளே நம்மளுடைய ஃபேமிலி ஃபோட்டோ தான் இருக்கும். அதையெல்லாம் பார்க்குற ஆனந்திக்கு செம்ம சந்தோஷமாகிடுது. அப்படி கண் கலங்கி நின்றுட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்களை எல்லாத்தையும், அவங்க எல்லாத்தையும் நீங்கள் இப்படி ஃபோட்டோ ஃப்ரேமாக கொடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கி நிற்பாளா. இவன் அதுக்கப்புறம் அவளை லேசாக அப்படியே அணைச்சிட்டு அவளுடைய கண்ணில் இருக்கிற கண்ணீர் எல்லாத்தையும் துடைக்கணுன்றதுக்காக, இதுக்கப்புறம் நீ ஒரு தடவை கூட அழகக்கூடாதுன்னு நான் அன்னைக்கு தானே சொன்னேன், ஏன் சும்மா சும்மா அழுகிறேன்னு சொல்லிட்டு கண்ணையுமே தொடச்சி விடுறான் அவளுக்கு. இங்கே அதே நேரத்தில் என்ன நடக்குது, இவங்க நம்ம பாட்டி நம்மளுடைய ஜெகதீஷை தேடுறதுக்காக ஒருத்தங்கிட்ட கூலி பணி பண்ணுறவங்கிட்ட காசு கொடுத்து என்னுடைய பேரனை ஒழுங்காக கண்டுபிடிச்சி தர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதை எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டு எப்படிம்மா இத்தனோடு காசுக்கெலாம் அப்போ கண்டுபிடிக்க முடியும், சரி ரைட் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். அதையெல்லாம் நம்மளுடைய டிரைவர் பார்த்துட்டு என்னம்மா அப்படிங்கவும் இங்கே எதுவுமே நடந்தது நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவன் வந்து நானும் சரிம்மா சொல்ல மாட்டேம்மா, அண்ணன் கிடச்சிருவார்லாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே இவளுமே வந்துட்டு கிடைக்கணும்டா என் பேரன் கிடைப்பான் அப்படின்ற மாதிரி இவளுமே அவளுக்குள்ள ஒரு இதாக ஆசையை வளர்ப்பா. உடனே இங்கே வந்துட்டு பெட்டெல்லாம் வந்து உதறி எல்லாமே க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆனந்தி செஞ்சிட்ருப்பா. அவள் சிவு வந்துட்டு நானே என் வேலையை பார்த்துக்கிறேன், எதுக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பான். உடனே இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே தானங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செய்யும்போது அந்த ஹார்ட் அப்படியே இருக்குமா, ரோஸ் ஹார்ட். உடனே இவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இவ போய் அதை தூக்கி தூர போடலாம் அப்படின்ற மாதிரி போவாள். அப்போ உடனே சிவ கையை பிடிச்சிட்டு சொல்லிடுவான், எல்லாருமே வந்துட்டு ஒரு கனவுகளோட தான் வாழ்க்கைக்குள்ளே வராங்க, நம்மளுடைய கனவுகள் இன்னும் பழிக்கவே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு அந்த ரோஸெல்லாம் எடுத்து தூர போட்டுக்கிட்டு ஒன்றும் போடாத, நம்ம கனவுகள் என்னைக்கு பழிக்குதோ அன்னைக்கு அந்த ஹார்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு உடைக்கலாம், அதாவது செதறடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பொடி வச்சு பேசிக்கிட்டு இருப்பான். இதையெல்லாம் பார்க்குற நம்ம ஆனந்திக்கு என்னடா பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியாது. அப்படி இங்கே 2 பேருமே பேசிக்கிட்டே இருக்கும்போதே நம்மளுடைய சிவ் வந்து அவளையே அறியாமையும் அவனையே அறியாமையான்னு தெரியல, அப்படியே மெதுவாக அவளை வந்து அணைச்சிக்கிட்டு பக்கத்தில் போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் போகக்கூடவே நான் குளிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவன் வந்து பிரேக்கை போட்டு ஓடிடுறா. உடனே இவனுமே சிரிச்சிட்டு நிற்கிறான். இவன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அப்படியே குளிச்சுட்டு படப்படன்னு தலையை துவத்திட்டு அப்படியே வருவாளா. வந்து கண்ணாடி வேணும் இப்போ பேயுமே பின்னால் நின்றுருப்பான். நம்மளே பயந்துட்டோம். ஆமாம், அவளுமே வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்பா. இவன் உடனே வந்துட்டு ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்படியுமே அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பான். அப்படியே தலையெல்லாம் கோதி அப்படியே மெதுவாக இவன் வந்துட்டு லேட்டாகிட்டு கீழே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே அப்படியே பக்கத்தில் போய் ரொம்ப இருக்கமாக கண்டுபிடிப்பா. ஐயோ அப்படின்ற மாதிரி அந்நேரம் பார்த்து ஒரு ஃபோன் வந்துடும். உடனே அப்படின்ற மாதிரி அவனுமே நினைப்பான். அந்த ஃபோனில் யாருன்னு பார்த்தா நம்மளுடைய சின்னத்தை தான். அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, என்னம்மா என்ன பண்ணுற அப்படி இப்படின்ட்டு சும்மா எப்போ மேலே பேசிகிட்டு இருப்பாங்க. அது அவள் பேசிக்கிட்டு இருக்க முன்னாடியே இவன் போய் பின்னாலோட பிடிச்சிருவான். உடனே அவள் வந்து படான்னு ஃபோனை கீழே போட்டுருவான். ஃபோனை கீழே போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. திரும்பியும் அப்படியே பக்கத்தில் வாராவும் யாரோ கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்டுரும். அதாவது சிவினுடைய அம்மா தான் கூப்பிட்டுருப்பாங்க. சிவுக்கு அப்படி யோ அப்படின்ற மாதிரி இருக்கும். உடனே இவன் சொல்லுவா, இப்போ வரையாத்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே இவ போவாளா. உடனே கையை வேற பிடிச்சிப்பான். உடனே இவ சொல்லிடுவா விட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் கதவை தான் திறப்பான். போய் கதவை திறக்கும் போது அவனுடைய அம்மா தான் இருப்பாங்க. என்னம்மா கீழே வாங்க சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரிம்மா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்படியே அவனை பார்த்த கேப்பில் பெட்டையும் பார்த்துருவாங்க. பெட்டில் அப்படியே அந்த ரோஸ் ஹார்ட்டு எதுவுமே அசையாமல் அப்படியே கிடக்கிறதெல்லாம் பார்க்குற அம்மாவோ மனசுடைஞ்சு அப்படியே நடந்து போகிறாங்க. இங்கே நம்ம ஆனந்தியுமே ஐயோ எதையும் பார்த்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பக்கத்தில் வந்துட்டு லேட் ஆகுது வாங்க கீழே போகலாம், இதுக்கு மேலே வந்து நல்லா இருக்காது, நான் போகிறேன், நீங்கள் குளிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுமே சரின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போயிடுவான். குளிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா இவனுடைய ட்ரெஸ்ஸு ஷூவு வாட்சுன்னு எல்லாமே கரெக்டாக
கரெக்டாக எடுத்து வச்சுருப்பான். அப்போ உடனே சிவ் நினைப்பான், கல்யாணம் பண்ணது எவ்வளோ நல்லதாக இருக்குது, நமக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருந்தோன்னு தான் அந்த அருமை தெரியுது, எந்த வேலையும் நமக்கு இனிமே இல்லை அப்படின்ற மாதிரி இவனுமே அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம சுமித்ராவுக்கு ப்ரெஷர் ஏறிடுது. அவனுடைய ஜக்குன்னு நினச்சி தான் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஏறிடுது. அவன் போனவன் என்ன பண்ணானே தெரியல, என்ன பண்ணுறானும் தெரியல, ஒரு ஃபோன் கூட அடிக்க மாட்டானே அப்படிங்கவும் நம்மளோட டாக்டர் தம்பி தான் வந்துட்டு எதுக்குமா அவனை பற்றி கவலைப்பட்டு இருக்கீங்க, அவன் எங்கே இருந்தால் நல்லா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிற வழியிலேயே இவங்களை திரும்பி பார்த்துட்டு கவலையோடு போகிறான். எங்கே போகிறான்னு பார்த்தா ஒரு அடர்ந்த காட்டில் வந்துட்டு ஒரு பாலடைஞ்ச ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. சரியா, அங்கே தான் போகிறோம். அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி வச்சுக்கலாம். அங்கே தான் வந்துட்டு நம்ம ஜக்கு வந்து டாக்டராக வேலை பார்த்துட்ருக்கா. அதாவது ஸ்கூல் பசங்களுக்கு வந்துட்டு நர்சரிக்கெலாம் அரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி நர்ஸாக இருக்கான். அப்போ உடனே வந்துட்டு இவன் வந்துட்டு, டேய் நீ ஏன்டா இங்கே வந்துட்டு இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கவலையோடு இருந்துகிட்ருக்காங்க, நீ பாவத்தை தாண்டா சம்பாதிச்சிட்ருக்க அப்படிங்கும்போது இவன் சொல்கிறான், இல்லைடா நான் வந்து படிக்க வச்சாங்க நீ கஷ்டப்பட்டு, ஆனால் நான் எந்த ஒரு இதுவுமே நல்லதாக வந்து நடக்கவே இல்லை, எவ்வளோ தப்பு பண்ணாலுமே அவங்க என்னை மன்னிச்சிட்டாங்கன்னா, இருந்தாலும் எனக்கு மனசே இல்லை, அந்த குடும்பத்துக்காக நான் ஏதாவது பண்ணணும்டா, அதுக்காக தானே நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னா. சரிடா அவன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே போகிறான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you for the tomorrow episode. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு